தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எமிதல்களை திறந்தருளும். எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பிப்ரவரி 21 புனித பீட்டர் தமியான் ஆயர் மறை வல்லுனர் விருப்ப நினைவு நாள். ஆண்டவரே, உமது வழியை எமக்கு கற்பியும். சேசுமரி சூசை 4 அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக. தூய ஆவியாரே இறைவா, எழுந்தருளி வாரும். விண்ணகத்திலிருந்து உமது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும். ஏழைகளின் தந்தையே, கொடைகளை கொடுக்கிறவரே, இதயங்களின் பேரொளியே, எழுந்தருளி வாரும். நிறையாறுதலானவரே, ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே, பேரின்ப இரக்கமுள்ள இலைப்பாற்றியே, நோயில் நலமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் ஆறுதலே, எழுந்தருளி வாரும். மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே, உம் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும். மது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. தூய்மையற்றதை தூய்மையாக்கும், உலர்ந்ததை நனையும், காயங்களை குணமாக்கும், வணங்காததை வணங்க செய்யும், குளிரோடு இருப்பதை குளிர்போக்கும், தவறுனதை செவ்வனே நடத்தும். உம்மை நம்பிய எமக்கு உம் திருக்குடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். நாம் பாட வேண்டிய பதில்: ஆண்டவரே, உமது வழியை எமக்கு கற்பித்து அருள் புரிவீர். ஆண்டவரே, உமது வழியை எமக்கு கற்பித்து அருள் புரிவீர். ஆண்டவரே, எமக்கு செவி சாய்த்து பதிலளியும். ஏனெனில் நான் எளியவன் வறியவன். என் உயிரை காத்தருளும். ஏனெனில் நான் உம்மீது பற்றுடையவன். உம் ஊழியனை காத்தருளும். நீரே என் கடவுள். நான் உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன். ஆண்டவரே, உமது வழியை எனக்கு கற்பித்து அருள் புரியும். என் தலைவரே, என்மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். உம் அடியாளின் மனத்தை மகிழச் செய்யும். என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, உமது வழியை எனக்கு கற்பித்து அருள் புரியும். ஏனெனில் என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவி கொடுத்தருளும். உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். ஆண்டவரே, உமது வழியை எனக்கு கற்பித்து அருள் புரியும். அருள்வாக்கு. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 5, இறை சொற்றொடர்கள் 27 32 முடிய. இயேசு சுங்கசாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபோர் ஒருவரை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார். வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெருந்திரளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்தார்கள். பரிசேயர்களும் அவர்களை சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதுமேன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோய் அற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களே அல்ல, பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன் என்றார். வாழ்வு தரும்
கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவா, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி கூறுகின்றோம். நீர் செய்த ஒவ்வொரு அற்புத அதிசய செயல்களுக்காகவும் நன்றி கூறுகிறோம். கடந்த நாள் முழுவதும், கடந்த இரவு முழுவதும் கண்ணினிமை போன்று பாதுகாத்தமைக்காக நன்றி கூறுகிறோம். இந்த அருமையான காலை வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். இன்றைய நாளில் எங்களுடைய சொல், செயல், சிந்தனை அனைத்தும் உமக்கு ஏற்ற விதமாக அமைந்திருக்க எங்களுக்கு வரம் தாரும். நீர்தாமே எங்களோடு கூட இருந்து தபஸ் காலத்தின் 3ஆம் நாள் அடியெடுத்து வைக்கின்ற நாங்கள் அன்னை மரியனுடைய பாதுகாப்பிலும் ஜெபமாலை ஜெபிப்பதிலும் பல ஒருத்த முயற்சிகள் செய்து அவற்றின் வழியாக நாங்கள் மீட்பை காணும் பிள்ளைகளாக வாழும் வரம் தாரும். சிந்தனைக்கு, சுங்கசாவடியில் வரி தண்டுபவராக இருந்த லேவி என்பவரை இயேசு என்னை பின்செல் என்று அழைக்கிறார். நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து இவ்வாறு இயேசு கூறுவார் என்று நாம் என்றாவது நினைத்திருப்போமா? நாம் நல்லது செய்கின்ற வேளையில் நம்மை பார்த்து சிரித்திருப்பார், பாராட்டியிருப்பார், நம்மை நினைத்து பெருமிதம் கொள்வார். ஆகவே நாமும் இந்த தபசு காலத்தில் கிறிஸ்தவர்களாகிய அவரை பிரதிபலிக்கின்ற நாம் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும் அவர் நம்மை நினைத்து பெருமைப்படும் விதமாக செயல்களை செய்வோம். அவரோடு அவரிலே அவருக்காக வாழ்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். கிறிஸ்துவின் ஆன்மாவே எம்மை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே எம்மை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உன் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழச் செய்யும். ஆமென். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி, நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. என்னால் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் காலை வணக்கங்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன்.